இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகளிர் ஆணையம்ல ஜாய் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ நான் அதை பார்க்கும்போது சரி ஓகே, அடுத்தவங்களத பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் என்னன்னா, ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூவில் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மாதம்பட்டி இது பற்றியும் ஜாய் அவங்க 2 பேருடைய பிரச்சனைகள் பற்றியும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் ஃப்ளோவில் நான் பேசுகிற பேச்சு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஹாஷாகவும் இருக்கலாம், சம்திங் அது போல் நான் பேசிட்டேன். ஆனால் நான் பேசினதை தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுது, தப்பாக புரிதலோட போகுது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதில் என்னன்னா ஒரு மேட்ரு மாதம்பட்டியை சார் அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணதாவும், அப்படி என்ன ஒரு பொம்பளை ஏமாத்துறவனுக்கு மதிப்பு, மரியாதை, ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. நிறைய பேர் இன்பாக்ஸில் கூட என்னை ஒரு மாதிரி பேசுறதும் திட்டுறதும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் நான் மாதம்பட்டி ரங்கராஜன் அந்த மனுஷனை நான் சப்போர்ட் பண்ணிலாம் நான் பேசலை. ஏன் அப்படி என்னோட வார்த்தையில வந்துச்சுன்னா, நான் பேசுகிற பேச்சே இப்போ ஒன்றும் இல்லை, என் விஷயத்திலே அந்த பொம்பளை புரோக்கர் ராஜ்கண்ணன் அந்த விஷயத்தில் அவன் யாருன்னு தெரியாமல் ஒரு விஷயம் காமன் ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரிஞ்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த பிஸ்னஸ்ஸு ஃபோர்ஜரி பண்ணி என்கிட்ட காசு பணம் பறிச்சிட்டாங்கன்றது எனக்கு ஃப்ராடுன்ற மாதிரி தெரிஞ்சுட்டு அதில் நைஸாக நான் வெளியே வரதான் பார்த்தேன். டக்குன்னு வெளியே வந்தால் பணம் எல்லாமே லாக் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேப்பில் தான் நடந்த அந்த தாலி ட்ராமாலாம். ஸோ அவனை பற்றி நான் பேசும்போது அவர் இவர் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பேன். அந்த பொறுக்கிய அப்படி பேச்சு பாகை தான் என்னுடைய இது. ஸோ அந்த ஃப்ளோவில் அப்படி பேசியிருப்பேன். ஸோ மாதம்பட்டியெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுற பொண்ணு கிடையாது. ஏன்னா மேக்சிமம் நான் லேடிஸை மட்டும்தான் நான் ரொம்பவும் மைண்ட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுற கேரக்டர். நான் லேசப்பட்டு இந்த மாதிரி ஒரு பொம்பளை ஏமாற்றி வாழ்க்கையை சீரழிச்சவனை நான் என்னைக்குமே அப்படி சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஒன்று. இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஜாயை வப்பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு விட்டுருந்தேன். பொண்டாட்டின்னு சொல்றத விட வப்பாட்டின்னு சொல்ல அந்த வேர்டு மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு நான் இன்னைக்கும் அதே வேர்டு தான் சொல்றேன். ஏன்னா சட்டப்படி என்னைக்குமே அவங்க பொண்டாட்டி ஆயிட மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அவர் அப்பாவா இருக்கலாம், பட் அந்த பொண்ணுக்கு என்னைக்குமே பொண்டாட்டின்ற ஒரு ஸ்தானம் வராது. இவங்க ஏமாந்துருக்காங்க, ஜாய் ஏமாந்துருக்காங்க எமோஷ்னலா கனெக்ட் ஆகி. இன்னைக்கு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் வப்பாட்டியை விட ரொம்ப கேவலமா நடத்திருக்கான் அப்படின்றது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அதை மீன் பண்ணி தான் நான் அவங்கள வப்பாட்டி அந்த வேர்டு நான் யூஸ் பண்ணேன். தவிர எனக்கு அவங்கள மேல எனக்கு என்ன விரோதம் இருக்கு சொல்லுங்க? நான் அவங்கள தப்பா பேசுறதுக்கு. பாவம் இன்னைக்கு அவ்வளோ பெரிய வயித்தோட அவங்க குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ட்டு போராடுறாங்க. முடிஞ்சா நானும் போய் நிற்பேன் அதுல. அந்த மாதிரி ஒரு கட்ஸ் உள்ள ஹெல்பிங் மைண்ட் செட் உள்ள பொண்ணுனா அதை விட்டுட்டு கேடுகட்ட அந்த மாதம்பட்டி ஒரு பொண்ணை ஏமாத்தி அந்த மாதிரி சீட் பண்ணி அந்த குழந்தைய கொடுத்து, இதுக்கு முன்னாடி அபாஷன் வேற கன்றாவி, இந்த வேலையெல்லாம் அவன் பண்ணியிருக்கான். நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டைல்ல இருந்து நல்ல இன்கம் நல்ல டேலண்டோட இருக்கிற ஜாய் அவங்கள எவ்வளோ எமோஷ்னலா லாக் பண்ணி லவ் அண்ட் கேர் கொடுத்து தன்னை வசியப்படுத்தி அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். அந்த ஆளெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுவேனா? நிச்சயமா சொல்றேங்க, ஜாயோட எல்லாருக்குமே ஒரு பாடமா அமையணும். ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு முன்னேறி வரா, அது கஷ்டமோ நஷ்டமோ நல்ல வழியோ கெட்ட வழியோ ஸ்ட்ரகிளோ ஹார்ட் ஒர்க்கோ என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு பொண்ணு முன்னேறும் போது எல்லா விஷயத்தையும் கடந்து தான் முன்னேறி வருவா. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்துட மாட்டாங்க எந்த பொண்ணும். ஸோ ஜாயும் ஒன்றும் கை கால் விழுந்தவங்களோ இல்லை ஒன்றும் ஆகாதவங்களோ கிடையாது. அவங்களுக்கும் ஒரு ப்ரொஃபைல் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் இருக்கு, டேலண்ட் இருக்கு, அந்த திறமையெல்லாம் அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை
கம்ப்ளீட்டா ஒரு பாசம், ஒரு லவ், கேர்ன்ற ஒரு விஷயம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறான் பாருங்க அந்த மாதம்பட்டி ரங்கராஜன். கண்டிப்பா சொல்றேன், கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த கர்மா கண்டிப்பா தாக்கும் அந்த ஆளை. நான் பார்த்தேன் மகளிர் ஆணையம்ல ஆக்சுவலா நான் போயிட்டு அந்த ராஜ்கண்ணனை ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட என்னுடைய பணம் வரலன்னா கூட பரவாயில்ல, அவன் என்னை ரொம்ப பிளாக்மெயில் பண்றான், அபியூஸ் பண்றான். என்ன அறியாம என் கழுத்துல தாலி, என்னுடைய நாலேஜ் இல்லாம சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி செயின்ட்டு எனக்கு தாலி கட்டினான் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அடுத்த நாளே போயிட்டு மகளிர் ஆணையம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பிகாஸ் நான் ஏன் அங்க போனேன், அப்படி லோக்கல்ல ஸ்டேஷன்ல போகாம நான் ஏன் அங்க போனேன்னா, அங்க பொண்ணுங்களுக்குன்னு ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க நடத்துவாங்க. குமரி அம்மா சேர்மன் மகளிர் ஆணையம்ல எழிலகம். ஸோ அங்க போனா கண்டிப்பா சொல்றேன், எல்லா பெண்களுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் அங்க கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி ஆட்களை நம்பி பொண்ணுங்க இந்த வயிற்றம் தள்ளிக்கிட்டோ வாழ்க்கையை இழந்தோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயங்கள் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் அங்க நியாயம் கிடைக்கும். என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ப்ராஃபிட் தர, அது சேர இது சேரன்னு சொல்லிட்டு அதை சொன்னதை பண்ணாம என்னைய அபியூஸ் பண்ணி என்னைய அடையிறதுக்கான விஷயங்கள் பண்ணி பொம்பளை புரோக்கரா இருக்கிற அந்த பொறுக்கிய தொழிலதிபர்னு மீடியால சொல்லிட்டு வந்தீங்க. பட் அது நான் தெளிவா சொல்லிட்டேன் அவனோட தொழில் என்னன்ட்டு. அப்படிப்பட்ட ஆளை மகளிர் ஆணையம்ல கூட்டு போய் நிக்க வச்சு பேசினேன். பேசி முடிச்சுட்டு எனக்கு என்னுடைய பணம் கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே அவன்கிட்ட இருந்து காசு வர வேண்டியது. அவ்வளோ காசும் அவனுடைய கர்மத்துக்கு போய் செத்தா அவன் கர்மத்துக்கு போய் சேரணும்ட்டு நான் சாபம் விட்டு வயிறு எரிஞ்சு அழுது அங்கந்தி கிளம்பி வந்தேன். ஸோ அதுக்கப்புறமா கடவுள் என்ன நல்லா தான் வச்சிருக்காரு, நல்லா தான் இருக்கேனா. நான் ஒன்று கெட்டு சீரழிஞ்சு போகல. ஏன்னா அடுத்தவங்க பணத்தை நான் சம்பாதிக்கல, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச பணம், என்னுடைய பணம், நான் கஷ்டப்பட்ட பணம். அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அன்மேரிடா இருக்கும்போது அப்போ சம்பாதிச்சு சேவ் பண்ண அந்த ஜுவல்லரியில எல்லாத்தையும் லோன் பண்ணி வச்சு அந்த பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நான் கெட்ட பேர் உண்டாக்கிக்கிட்டேன். சரி, முடிஞ்சிடுச்சு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க, எந்த பெண்ணாவது கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க லைஃப், ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டான் அப்படின்னு இருந்துச்சுன்னா, எழிலகம் மெரினா பீச் அண்ட இருக்கு. நீங்க கூகுள்ல ட்ரை பண்ணி பாருங்க, இருக்கும் அந்த லொகேஷன். போய் மகளிர் ஆணையம்ல குமரி அம்மா சேர்மன் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன். அவங்க கிட்ட அரசியல் பேசினா அரசியல்வாதியோடைய ரெக்கமெண்டேஷனு, வக்கீல் அட்வொகேட் ரெக்கமெண்டேஷனு, பெரிய பெரிய ஆட்களோட ரெக்கமெண்டேஷனு உள்ள போனா வெளியே நிக்க வச்சிருவாங்க. அவங்க கிட்ட அதெல்லாம் செல்லாது. அவங்க நியாயத்தோடையோ நீதியோடையோ தர்மத்தோடையோ உட்கார்ந்து அந்த இடத்துல அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் ஸ்ட்ராங்கா நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் ஜெயலலிதா அம்மாவுடைய கம்பீரத்தை பார்த்தேன், பேச்சை பார்த்தேன். அந்த விஷயங்கள் நான் காசு பணம் இழந்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். போயிட்டு எல்லா பணமும் இழந்துட்டேனே, அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது போய் நிற்கும் போது எனக்கு தைரியம் கொடுத்து அனுப்புனாங்க. என் பெத்த அம்மா எனக்கு தைரியம் கொடுத்த மாதிரி எனக்கு தைரியம் கொடுத்து அனுப்புனாங்க. நீ போமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஊர்ல நிறைய ராஜ்கண்ணன் பொறுக்கி இங்க சுத்திட்டு இருக்குதுங்க, நான் உனக்கு இருக்கேன், தைரியமா போய் உன்னுடைய வேலையை நீ பாரு, அவனை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன்னு அந்த செகண்ட் கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு விசாரிச்சாங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கும் நியாயம் வேணும், உங்களுக்கு நீதி வேணும். எந்த ஸ்டேஷன்ல போயும் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னா, இன்னைக்கு கூட மகளிர் ஆணையம்ல ஜாயின் என்ன பேசியிருந்தாங்க. மகளிர் ஆணையம்ல நீங்க பேசினீங்கன்னா கண்டிப்பா நீதி கிடைக்கும்ட்டு. நானுமே அதுதான் சொல்றேன். அங்க போனா உங்களுக்கு நீதி கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அது நான் ஸ்ட்ராங்கா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீதி கிடைக்கும். அண்ட் இன்னொன்னு விஷயம், ஜாயோட விஷயத்துல நான் வப்பாட்டின்னு மென்ஷன் பண்ணது அது தப்பா நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. கண்டிப்பா சொல்றேன், ஜாய்க்கே இன்னைக்கே புரிஞ்சிருக்கும் என்ன வப்பாட்டியை விட கேவலமா நடத்திருக்கான்
அப்படின்றத. ஸோ இந்த விதத்துலேயும் நான் எல்லாருக்கிட்டேயும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம லைஃப்பில் நம்ம தனியாக இருக்கிறோமோ இல்லை ஹஸ்பண்ட் கூட இருக்கிறோமோ, ஹஸ்பண்ட் நம்மளை நல்லா பார்த்துக்கல, கேர் பண்ணிக்கல, சண்டை பிரச்சனை, அவரால் நம்ம விலகி இருக்கிறோம், இல்லை டிவோர்ஸ் ஆகிருக்கோம், இல்லை இறந்துட்டாரு, கணவன் இழந்தவங்க யாராவது சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, குழந்தைங்களுக்கு சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு எந்த செலவுக்கும் நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற கேர்ள்ஸ் நிறைய பேர் இந்த உலகத்தில் சிங்கிள் பேரண்ட்டு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ரிக்வெஸ்ட், நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். எந்த ஆம்பளையும் வந்து நான் உன்னை பார்த்துப்பேன், என் பொண்டாட்டிக்கிட்ட இல்லாத லவ் அண்ட் கேர் உனக்கு கிடைச்சிருக்கு, என்கிட்ட மூலியமாக எனக்கு கிடைச்சிருக்கு, கிடைக்கும்னு நம்புகிறேன், நீ எனக்கு வேணும், நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு லவ் இல்லை, கேர் இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சில ஆம்பளைங்க பேசுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பணம் ஏதோ சேவிங்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க குழந்தைங்களுக்கு, என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களுடைய சேவிங்கை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, சரிங்களா? யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், உங்களுடைய சேவிங் 1 சவரன் நகை இருந்தாலும், உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலும் சொல்லாதீங்க. அதை ரொம்ப ரொம்ப பேடாக போகுங்க. கூடவே இருப்பாங்க, நம்ம சும்மாவே இருப்போம், கால் பண்ணி என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம். அந்த என்னடி பண்ணுற வாய்ஸ் இருக்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. நான் அனுபவிச்சது சொல்கிறேன், அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம கூட பொறுக்காத ஒரு பொறுப்பா, நம்ம ஒரு அக்காவா நினைச்சு, தங்கச்சியா நினைச்சு, அண்ணனா, அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நம்ம கூட ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவோம், ட்ராவல் ஆகும், அவங்க கூட நம்மளோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணுவோம், நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ், நம்ம எமோஷ்னலாக நம்ம என்னெல்லாம் நம்மக்கிட்ட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம ஒரு கூட எல்லார் லைஃப்லேயும் எல்லா கேரக்டர் கூட ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். இன்னைக்கு என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்கிற ஒருத்தையும் கூட நான் கூட வைக்கல. ஏன்னா இந்த பிரச்சனை வரும்போது நான் எல்லாருடைய ஒரிஜினல் ஃபேஸை நான் பார்த்துருக்கேன். பார்த்ததுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது சொல்கிறேன். யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பாக கேமரா முன்னாடியோ இல்லை கேமராக்கு பின்னாடியோ நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க. பர்சனலாக நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஃபினான்ஷியலாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, பட் அதர்வைஸ் அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு வேலை இல்லையா, நான் ஏதாவது வந்துச்சுன்னா நான் தெரிஞ்சவங்ககிட்ட ரெஃபர் பண்ணுவேன். ஏதாவது உடம்பு சரியில்லையா போய் நேரில் பார்த்து மெடிக்கலில் ஏதோ ஒரு விஷயம் நான் என்னால் முடிஞ்சது சின்ன சின்னதாக ஹெல்ப் நான் பண்ணுவேன், பெருசாக இல்லைன்னா கூட. ஆனால் அவங்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண அந்த பர்சன்களாக இருக்காங்களே, அவங்களே முதுகில் குத்துனவங்களாம் இருக்காங்க. என்னுடைய இந்த விஷயம் வந்தது இல்லையா, நியூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு மீடியாவில் அப்படி இப்படி வந்தது இல்லையா, என் கூட இருந்த முதுகு பின்னாடி இருக்கிற ஸ்பை, துரோகிங்க, நம்பிக்கையாக இருந்தவங்க பர்சன் எல்லாமே கெட்ட கழிவு மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், கழுவி அதை க்ளீன் பண்ணிட்டேன், எனக்கு அடையாளம் தெரிஞ்ச கையோட. உங்கள் லைஃப்பில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஒரு கண்ணு வச்சுக்குங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. எவனும் நம்பாதீங்க, சரிங்களா? அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, புருஷன் மாதிரி அப்படின்னு இருக்க எவனையும் நம்பாதீங்க. அதுதான் நான் சொல்றேனே, நம்மளை பெத்தவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம பேரண்ட்ஸ் அப்பாற்பட்ட லவ், நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க பாசத்தை விட வெளியே எங்கேயாவது கிடைச்சிட்டு போதா? நம்ம கூட பிறந்தவங்க அவங்கள விடவா கூட பிறந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கிடைச்சிட்டு போகுது? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அக்கா கிட்ட, தங்கச்சி கிட்ட, தம்பி கிட்ட, அண்ணா கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன சூழ்நிலை கைதியாகவும், சூழ்நிலை மாறுதலுக்கு அவங்க கஷ்டம் நஷ்டம் சில கமிட்மெண்ட்டால நம்மளை கவனிக்காம போகலாம், கவனிக்கலாம், பேசலாம், பேசாம போகலாம். பட் ரத்தம் பந்தம்ன்றது பெரிய விஷயங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த இப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனைனா என் கூட என் அண்ணன் நிற்பார். ஆனா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, காசு தவிர அண்ணங்கிட்ட எல்லாமே இருக்கு, என் மேல பாசம். ஸோ எங்க அம்மா எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எங்க அப்பா
கொரோனா பீரியட்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ நம்ம பேரண்ட்டை, நம்ம கூட பிறந்தவங்க மேலே இருக்கிற பாசத்தை நீங்கள் வெளியே ஆட்கள்கிட்ட போய் தேடாதீங்க. அது ஒன்று. இன்னொருத்தன் நம்ம புருஷன்கிட்ட கிடைக்காத ஒன்று ஒருத்தங்கிட்ட கிடைச்சிருச்சு, நம்ம புருஷன் நம்ம கவனிக்காத ஒரு விஷயம் இன்னொருத்தங்கிட்ட கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு நம்மளை நம்ம கொடுத்துடாதீங்க. அது நல்ல விஷயம் கிடையாதுங்க. அதெல்லாம் ட்ரூ கிடையாது. குரங்கு மனசு தாவிக்கிட்டே இருக்கும், மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி. சரிங்களா? அவங்கெல்லாம் அந்த மாதிரி கேரக்டர்லாம் ஒருத்தியோட இருக்க மாட்டானுங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் கோயம்புத்தூர்காரங்களுக்கு குசும்பு அதிகம்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரேஷனுக்கு கோயம்புத்தூர்காரங்க அவங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு ஒரு வப்பாட்டியை வச்சுப்பாங்க. எனக்கு நிறைய கோயம்புத்தூர்காரங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. அதில் வைஃப் கேரக்டரே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என் புருஷன் 10 பேர்கிட்ட போய் மேய்ஞ்சி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு ஹெல்த் இஷ்யூவோட இன்ஃபெக்ஷன் ஆகி என் கூட இருந்தானா நானும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுவேன், எனக்கும் நோய் வந்துடும். அதுக்கு பதில் எவ்வளையாவது ஒருத்திய வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க என்கிட்ட. ஒருத்திய வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. பட் 10 பேர்கிட்ட மேயறது, நோய் சாவுறது ஒருத்தியோட இருந்துகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேக்சிமம் இந்த கோயம்புத்தூர்காரங்களே இந்த மாதிரி ஞாம்பளையா இருந்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிண்டல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ எல்லாம் ஒரு ஸ்மோக் பண்ண மாட்டியா, ஒரு ட்ரிங்க் பண்ண மாட்டியா, அது பண்ண மாட்டியா, நீ ஆம்பளையா சொல்றதுல வெக்கக்கேடு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நீ கோயம்புத்தூர்காரன்னு சொல்லி சொல்லாத, வெக்கக்கேடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பொண்டாட்டி இருந்தாதான் கரெக்ட். இல்லை ஒரு பொண்டாட்டியோட இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கோயம்புத்தூர்காரங்கள மிங்கலே ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த அரிப்பெடுத்த கோயம்புத்தூர்காரங்க சில பேர் இருக்காங்க. 100% சொல்ல, ஆனால் மெஜாரிட்டி இருக்குன்னு தான் சொல்ல வரேன். ஸோ நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க, பொம்பளைங்க ஏமாறாதீங்க. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸில் திருந்திக்கிட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை ஜாய் மாதிரி ஒரு கேர்ள் இப்போது ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அந்த மாதிரி நம்ம பார்த்து நாம் திருந்திக்கணும். பட்டு திருந்தணும், பார்த்து திருந்தணும். நீங்கள் என்ன கேட்டகிரின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். காசு இழந்து என்னுடைய டைம் வேஸ்ட்டு, என்னுடைய எனர்ஜி வேஸ்ட்டு, அலைச்சல், அலைய முடியல, காசு இழந்துட்டு அந்த காசு வாங்குறதுக்காக அலைஞ்சேன். என்னால் அலைச்சல் இது அப்போவே நான் மீடியாவில் நின்னேன்னா எல்லாருக்குமே நெகட்டிவாக நான் பப்ளிசிட்டி தேடுறேன்ற மாதிரி ஒரு பக்கம் டாக் போயிருந்திருக்கோம். இல்லை பர்சனலில் நான் இழந்ததை ஒரு விஷயம் நான் நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் திடீர்னு அந்த எர்ம மாடு நின்று மைக்கு நீட்டி பேசினதுனால அப்படி ஒரு பேச்சு. நான் அதுக்கப்புறமா நான் எல்லா ப்ரூஃபை எடுத்துகிட்டு போயிட்டு டிபார்ட்மெண்ட்டில் காமிக்கும் போது அங்கே நிற்கவே மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆக தான் பார்க்குறான், வாபஸும் வாங்குறான். கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கக்கூடாது, என்கொயரி பண்ணுங்க, கூப்பிடுங்க, நான் ஆதாரம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆதாரத்தை காமிச்சா அங்கே கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறான் ரெக்வஸ்டா, என்னை பற்றி என் பிஸ்னஸ் பற்றி வெளியே மீடியாவில் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு போனான். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அந்த தொழில் அதிபர். ஸோ இப்போ கூட இன்னொருத்தியோட தான் அவளோட காசு பணம் ஏமாத்தி 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 ஏதோ அந்த கையில் காலில் எல்லாம் போட்டு சங்கிலி எல்லாம் போட்டுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். அவனுக்கு சம்மந்தப்பட்டவங்க சில பேர் எனக்கு காது கடிக்கும் போது நான் வேண்டான்ட்டேன். ஏன்னா முதல்லயே நடந்த விஷயம், வீட்டுக்கு ஒரு ஆமை பூந்த மாதிரி தான் அவன் பூந்தது. பிஸ்னஸ் பண்ற, ப்ராஃபிட் தரன்ட்டு இந்த அளவுக்கு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா முடிஞ்சிருச்சு. அவனை பத்தி பின்னாடி பேசுறது அசிங்கத்தை நம்ம தின்ன மாதிரி கதை. அதனால நான் விட்டுட்டேன். நிறைய பொண்ணுங்க நிறைய விஷயங்கள் தப்பு பண்றீங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. அட்வைஸ் பண்ண வேண்டான்னு தோணுது, பட் சொல்ல வேண்டிய இடத்துல கட்டாயத்துல நான் சொல்றேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு சில பொண்ணுங்க பைத்தியக்காரத்தனமா ஒரு ஆம்பளை நம்புறீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை லவ் பண்ணலாம், நம்ம உடம்ப, நம்ம ஹெல்த்தை, நம்மளை நாம லவ் பண்ணலாம்.
என்னோட பர்த்டே வந்தால் செல்ஃப் கிஃப்ட் நான் எனக்கு பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு விஷ் எனக்கு நான் சொல்லிப்பேன். ஓகேங்களா? ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் டெய்லி 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 நான் எனக்குள்ளே சொல்லிப்பேன். நம்மளை நம்ம லவ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்கிட்ட போய் நின்று நம்ம மாட்ட மாட்டோம். நம்மளை கஷ்டப்படுத்தி, நம்மளை வேதனைப்படுத்தி, லவ்னு பேரில் டார்ச்சர் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்காது. நம்மளை கஷ்டப்படுத்துறது யாராக இருந்தாலும் சரி, அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், கூட பிறக்காத மாதிரி ஆட்கள் இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் நாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது பெட்டர். இல்லை நம்மளை கஷ்டப்படுத்தி தான் நம்ம கூட இருப்பாங்க, யாராவது ட்ராவல் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு பார்த்தா நம்ம லைஃப் நாம தான் முடிவெடுக்கணும். அது வேணுமா வேண்டாவா அப்படின்றத. நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுற என்னையே இவ்வளோ சோதிக்கிறாங்க ஜனங்க. இனிமேல் வர பசங்க, பொம்பளை பசங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கம்மா. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தேன். அந்த ஜாய் அவங்களுடைய வீடியோ பார்த்தேன். ஸோ பார்த்து இருந்துக்குங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எனிவே தேங்க்யூ. நான் இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன். பாய்.